இது பாசத்தால் இணைந்த பந்தம் 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 இது. வாங்க சமந்தி வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏங்க நீ அண்ணனெல்லாம் கூப்பிட்டு வரலையா? கூப்பிட்டேன், இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல? இல்லை பெரியவங்களா போயிட்டு வாங்கன்னு சொன்னார், சரி அப்படின்ட்டு வந்துட்டோம். சரிங்க அண்ணி. மாப்பிள்ளை வரலையா? கூப்பிட்டேன், முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். ராஜிக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனான். அப்படியா? சரி சரி சரி, வாங்க போய் பார்ப்போம். இன்னும் யார் அது புதுசாக இருக்காங்க? அது என்னோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? ஆமாங்க ஆமாங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு. அவள் பேர் வள்ளி. அப்படியா? சரி சரி சரி, வாங்க போய் பார்ப்போம். அம்மா எத்தனை தண்டி கடையாக இருக்குது? இங்க ஏதாவது சேலை பிடிச்சிச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, கடைசியில் பில்லு போட்டுக்கலாம். ஆட்டம் சரிங்க சமதி. நான் ராசேஸ்வரி ராசேஸ்வரி, உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்துக்க. அண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் வாங்கிடலாம். நீங்களே சும்மா இருங்க, பொண்ணுக்கு மட்டும் எடுத்தால் போதும், எங்களுக்கெல்லாம் வாங்கிக்குவோம். அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே வாங்க தான் வந்திருக்கோம், எல்லாத்துக்கும் எடுக்கணும். பாருடா, அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான சேலையை எடுத்துட வேண்டியதான். சவிதா, இருக்கிறதுல காஸ்ட்லியான சேலை எடு. சீ அல்ப. திருந்தவே மாட்டேடி நீ. ஏம்மா உனக்கு எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்க. சரிங்க. அப்பா, அடியே காமாட்சி, எவ்வளோ பெரிய கடை பாரு, கடை இல்லை கடவு. ஆமாம் வள்ளியம்மா. இல்லை காமாட்சி, இந்த கலர் பாரு, மஞ்சள் கலர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு வள்ளியம்மா, வேணா எடுத்துக்கோங்க. பார்ப்போம் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் வந்து செலக்ட் பண்ணுவோம். சரி சரி பாருங்க. ஏம்மா இந்த பாரு, இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கும், இது எடுத்துக்கிறியா? இந்த கலர் ஏற்கனவே என்கிட்ட இருக்குங்க. பரவாயில்ல, இது நல்லா இருக்கும் உனக்கு, கட்டுனா எடுத்து வச்சுக்கோ. சரி அப்புறம் உங்கள் இஷ்டம். அம்மா சம்மந்தி பாரு, எப்படி கொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்குறாருன்னு. ஆமாம் வள்ளியம்மா, எவ்வளோ பாசமாக இருக்காங்க பாருங்க. அந்த காலத்து ஆளுங்கலாம் அப்படித்தான், இப்படி இருக்கும் பாரு, இப்படி தான் இருக்கணும். சவிதா, இங்கே பாருடி, வயசான காலத்தில். ஏன்டி வயசான காலத்தில் பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுக்கக்கூடாதா? என் வீட்லேயும் தான் இருக்கு ஒன்று குரங்கு. அது சரி, என் வீட்டில் இருக்கிறதும் குரங்கு தான். இந்த கலரு? இந்த கலரு வேணாங்க. அப்போ சரி, இந்த கலரு? ஏன் நல்லாவே இருக்காது என் கலருக்கு. எந்த கலர் தான் உனக்கு எடுக்கிறது? இது ஓகேவா பாரு. ஏங்க இது ப்ளூ கலருங்க, எனக்கு செட்டே ஆகாது. இது சிவப்பு கலர் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். சரி எடுங்க எடுங்க. சம்மந்தி நீங்க எதுவும் எடுத்தீங்களா? இல்லை சம்மந்தி, இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி சரி, பொறுமையா பாருங்க. இவ்வளோ பெரிய கடையில் ஆளுங்களே இல்லை பாரு. ஒரு ஜூஸு காப்பி டீ ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறதுலான்னு பாரு. மருமவளே, உனக்கு எந்த சேலையும் இன்னும் பிடிக்கலையா? இல்லைங்க மாமா, பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி சரிம்மா, உனக்கு பிடிக்கிற சேலையெல்லாம் எடுத்துக்க. இன்னொரு ஃப்ளோர் இருக்கு, அது வந்து கல்யாணத்துக்குன்னே தனியா இருக்கு. சரிங்க மாமா. அப்படி கணக்கு அவ கொடுத்து வச்சோடா பாரு. ஆமாம் வள்ளியம்மா. சரி சரி, உனக்கு ஒரு படவை ஓடுறது என்ன எடுக்கனே தெரில, எல்லாமே நல்லா இருக்கு. பச்சை கலர் எடுத்து, ஐயா பாப்போம் பாப்போம், இருங்க வேறு கலர்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்ப்போம். எங்க அந்த ரோஸு கலர் சேலை நல்லா இருக்குமா? எனக்கு ரோஸு கலரு நல்லா இருக்கும், எடுங்க எடுங்க. இது காமாச்சு, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி சேலை எடுத்து ஒரே யூனிஃபார்ம் மாதிரி கட்டுவோம் மாட்டேங்குது. ஐயா நம்ம என்ன ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கல்யாண ஃபங்க்ஷன், விதவிதமாக எடுத்து கட்டினா தான் நல்லாயிருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா. அப்படிங்கிறியா? அதுவும் சரிதான். வாங்கம்மா, வணக்கம். எந்த மாதிரி சேலை வேணும்? ஏப்பா கல்யாண பொண்ணுக்கு தான்ப்பா எடுக்க வந்திருக்கோம். ஏதாவது கலர் வச்சிருப்பீங்க, அந்த ஐடியா எதுவும் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, எடுத்து போடு பார்ப்போம். சரிங்க. நல்ல விலை ஒசந்ததா எடுத்து போடு தம்பி. எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளமா பாக்குறீங்க? ஒரு 80,000 இருந்து 1,00,000 வரைக்கும். எப்பா, சமூகம் பெரிய இடம் போலயே சவிதா. ஆமா ஆமா, உனக்கு தெரியாத அந்த விஷயம்? தெரியாதுடி. ராஜி பிடிச்சதும் பிடிச்சா புளியங்கொம்பா பிடிச்சிட்டாடி. அவ மனசு போல எல்லாம் அமைஞ்சிருச்சு. அது சரி, நல்லா இருக்கட்டும் பிள்ளை. சரிங்க, டீ காப்பி ஏதாவது குடிக்கிறீங்களா? கொடுங்க கொடுங்க. ஐயா இப்ப வேணாங்க, முதல்ல எடுத்து போடுங்க, அப்புறமே பார்ப்போம். சரிங்க. ஏம்மா இந்த சேலை பாருங்கம்மா, இது இப்போ வந்து ட்ரெண்டிங் டிசைன், கலர் வந்து சூப்பர் கலர். ஏங்க இந்த கலரு நம்ம ராஜிக்கு நல்லா இருக்கும்ல? ஆமா நல்லா இருக்கும், இருக்கட்டும், 4-5 புடவை பார்ப்போம். சரிங்க சரிங்க. இந்த ஆசீஸ்வரி உனக்கு பிடிச்சிருக்கா பாருமா. ஏம்மா இது நல்லாதே இருக்கு, வேற சேலை பார்ப்போமா? சரி பார்ப்போம். தம்பி, வேற சேலையில எடுத்து போடுங்க. எடுத்தே போட மாட்டேங்கிறீங்க, வாங்க தானே வந்திருக்கோம். அப்படி இல்லை மேடம், எல்லாம் எடுத்து போட்டு போயிடுறாங்க. அப்புறம் திரும்ப நாங்க தான் அடுக்கி வைக்க வேண்டியதா இருக்கு, எதையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க.
அப்படி பண்ண மாட்டோம்ப்பா. எடுத்து போடு. வாங்க தானே வந்திருக்கோம். 4 சேலை பார்த்தா தானே வாங்க முடியும். சரிங்க மேடம், சரிங்க மேடம். மேடம், கல்யாணம் பொண்ணுக்குன்னே செஞ்சது போல இருக்கு பாருங்க. பூரா தங்க சரிங்க மேடம். ஏங்க இந்த சேலை அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஆமா ஆமா, நல்லாதான் இருக்கு. இன்னும் சேலையை பார்ப்போம், எடுத்து வைக்க சொல்லுவோம். தம்பி, இந்த சேலையை எடுத்து வைங்க. இந்த சேலையை எடுத்து வைங்கப்பா. சரிங்க சார். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லுங்க, தனியா எடுத்து வச்சிடலாம். கடைசியா உன்னை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க தம்பி, சரிங்க. காமாச்சு, இந்த சேலை சூப்பரா இருக்கும். மங்களகரமா இருக்கு பாருடி, சிவப்பு சேலை. அந்த காலத்துல இந்த மாதிரி சேலை தான் கட்டுவாங்க. நல்ல தங்கம் போட்டு எப்படி சொக்க சொக்கன்னு சொல்லிக்கிட்டு பாருவோம். அவளுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும்ட்டு. ஆமா வள்ளியம்மா, நல்லா இருக்கு சேலை. நான் விலை கூட போல தங்க சரிக்கின்றாங்க. உனக்கு முன்னாடி பிரச்சனை, அவங்க தான் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, வாய் மும்பிட்டு வரு. எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டா நல்லாவா இருக்கும். அப்படி கிடுக்கு அவன் மருமவளுக்கு அவ வாங்கி தரா. உனக்கு என்ன? அதுவும் சரிதான் சார், இது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது. ட்ரெண்டிங்கா? இப்போ என்ன கருப்பு கலர்ல இருக்கு? கல்யாணத்துக்கு யாராவது கருப்பு கட்டுவாங்களா? இப்ப கருப்பு கலர் தான் கட்டுறாங்க, அதுதான் ட்ரெண்டிங் ஆம்ல. அட பேதியில பரவலுங்களா, இப்படி எல்லாமா மாறிட்டாளுங்க? கலர்ல என்ன மேடம் இருக்கு? எல்லா கலரும் நல்ல கலர் தான். பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆமா, இவன் விக்கிறதுக்கு எதுனா சொல்லுவான், கிறுக்கு பையன். ஏம்மா இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குமா? ஐயோ ஏம்மா, இதெல்லாம் கருப்பு கலர்லாம் கட்டக்கூடாது. ஆமா ராஜி, கல்யாணத்துக்கு கருப்பெல்லாம் கட்ட மாட்டாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்து வச்சுக்கோ. ஏதாவது பர்த்டே பார்ட்டிக்கு போறப்ப கட்டிக்கலாம். சம்மந்தி இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல வேணும்னு சொல்லிருச்சு, எடுத்து வச்சிருப்பா தம்பி அந்த சேலைய. சரிங்க சார், சரிங்க சார். இதுல சேலை கலர் பாரு, சூப்பர். அந்த காலத்து டிசைன் இப்ப திரும்பவும் வந்திருக்கு மேடம். என்னப்பா இதுவும் ட்ரெண்டிங்கா? ஆமா மேடம், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இந்த சேலை தான் ஃபேமஸ். நல்லா தான் இருக்கு. அந்த காலத்துல இப்படி சேலை தான் கட்டுவோம். வேங்க அந்த சேலை இந்த பக்கம் கொண்டா பாப்பா. நல்லா இருக்கும் கலரு. டீப்பட்டி கலர், முந்தி டீப்பட்டி கலர் தானே? ஆமாங்க மேடம். கலர் அல்லு சுடி பச்சை கலரு, அப்படியே டீப்பட்டி கலரு. பார்க்க கட்டுனா சூப்பரா இருக்கும். ஐயம்மா சூப்பரா தான் இருக்கு. இவளுக்கு பிடிக்கணுமே. ராஜி, உனக்கு பிடிச்சிருக்கா? ஏம்மா இது ஓல்டு பேஷன்மா. நல்லாப்பா பேஷன் விட்டு எதுவும் நல்லா இருக்கும். அதனால இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப சேலை கட்டி விட ஆளை கூப்பிடு. ஏமா, யாருமா ஸ்டாஃபு? வாங்கம்மா, கொஞ்சம் சேலையை கட்டி காமிங்க. சார், யாருக்கு சாரி கட்டணும்? நான் அந்த பிங்க் கலர் சாரி கட்டியிருக்காங்கல்ல, அந்த மேடம்க்கு தான் கட்டி விடணும். சரிங்க சார். மேடம், நல்லா இருக்கு மேடம். இந்த சேலை உங்களுக்கு சூப்பரா இருக்கு. உங்களுக்கே செஞ்ச மாதிரி இருக்கு. ஏய் அப்பா, கல்யாண காலம் வந்துட்டு உன் மவளுக்கு ராசாத்தி அழகா இருக்கா பாரு. ஆமா வள்ளியம்மா, என் கண்ணியே பட்டிடும் போல இருக்கு. அம்மா அழகா இருக்கா என் அண்ணன் மவ. நான் கல்யாணத்தப்ப இப்படித்தே இருந்தேன். எப்பா, என் மருமவ என்ன அழகு. தங்க சேலையாட்டம் இருக்காப்பா. ஏங்க இந்த சேலை நல்லா இருக்குல்ல? ஆமா, இந்த சேலையும் வாங்கிடுவோமா? சரிங்க. அமௌண்ட்டு 2 லட்சம் தானே தூக்கிட்டு வர சொன்னேன். நானும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடி கள்ளி. ஆமா, போற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா என்ன பண்ண? அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, வாங்கிடுவோம். அம்மா இந்த சிகப்பு சேலையும் நல்லா இருக்கு. நீ எந்த சேலை கட்டினாலும் மருமவளுக்கு நல்லா இருக்கு. சரி, இந்த சிவப்பு சேலையும் வாங்கிடுவோம். சரிங்க சரிங்க. அம்மா என்ன அழகு, என்ன அழகு. அம்மாவை என்ன அழகா இருக்கா பாருங்க. அம்மாட்டு நல்ல அழகா இருக்காட்டு. ஏம்மா எல்லாம் வாயை பொழந்து பார்க்காதீங்க, கண்ணு பட்டுற போது. வீட்டில் கூட்டு போய் சுற்றி போடுங்க. ஆமா ஆமா, சுத்தி போடணும். நான் இப்படித்தே இருப்பேன். ஏம்மா அடிச்சு விடாத, எனக்கு தெரியாதா நீ கல்யாணத்தை போய் இப்படி இருந்தேன்னு? நான் இப்படி தேண்டி இருப்பேன், உனக்கு தான் தெரியல. நீ மறந்துருப்ப. நீ சின்ன பிள்ளையா இருந்தியா, மறந்துருப்ப. ஏம்மா மறக்கிறாக, எனக்கு தெரியாதா நீ எப்படி இருந்தனே? சரி சரி விடு. தம்பி, இந்த சிவப்பு சேலை, பச்சை சேலை, அப்புறம் பாப்பா எடுத்துச்சு அதான் கருப்பு கலர்ல, அந்த சேலை எடுத்துருங்க. அப்புறம் அந்த செக்ஷன்ல நாங்க எடுத்து வச்சிருக்கோம், அந்த சேலைக்கும் பில்லு போட்டுருங்க. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். வந்து டக்கு டக்குன்னு புடவை எடுத்தது நீங்களா தான் இருப்பீங்க. அதுவும் கல்யாணத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் எடுத்தது நான் பார்த்ததே இல்லை. ஆமாம் ஆமாம், எனக்கு எடுக்க போனாலே நான் 10 கடை ஏறி இறங்குவேன். இதுங்க என்னன்னா பார்த்தோன்னே எடுத்துருச்சுங்க. ஆமா, உன்ன மாதிரி இவ எடுக்கணும்னா நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்னு 10 நாள் போயிடும். பொம்பளை பிள்ளைனா சட்டு புட்டுன்னு எடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். ஏக்கா என்னக்கா இவங்க இப்படி பேசுகிறாங்க? அவங்க மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க, அப்படித்தான் பேசிடுவாங்க. அப்பா, என் மாமியா கிளவி விட பெருங்கிழவியாக இருக்கும் போல. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குதுங்க, அப்புறம் எப்படி பேசும்? அப்படி தான் பேசும். ஏமா ராஜி, பொம்மை கரெக்டாக எவ்வளோ நேரம் நிற்ப? போதும் வா, கல்யாணத்தன்னைக்கு நின்றுக்கலாம். எங்கள் கற்பனை உலகத்தில் போயிட்டியாண்ணா? ஏக்கா சும்மா இருங்கக்கா. கல்யாணக்கெல்லாம் வந்துருச்சு பாருடா வெக்கத்தை.
கல்யாணம் பண்ண கல்யாண கலவரமா வேற என்ன வரும்? ஆத்தாடி லேசுப்பட்ட மொட்டை இல்லை போல இருக்கேது. ஆமா, வாயை கொடுக்காதே. ஏய் அம்மா. சரி சம்மந்தி எல்லாம் வாங்க போய் சாப்பிட போவோம். சம்மந்தி இருக்கட்டும், லேட் ஆயிடுச்சு, கிளம்புறோம். ஐயே இல்லை சம்மந்தி, சாப்பிட்டு தான் போகணும். ஐயா ஆமாண்டி, சாப்பிட்டு தாண்டி போகணும். அதெல்லாம் ஒரு முறை, பேசாம இரு. சரிங்க சம்மந்தி, அப்போ சாப்பிட்டு போமா, லேட் ஆகுது. சரி சரி கிளம்புங்க. வெளியே கார் இருக்கு, கார்ல ஏறிக்கோங்க, நான் பில்லெல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். ஐய் கார்லாம் கொண்டு வந்திருக்காங்களா? சரி கிட்டையா இருக்கிறனால நம்மளை நிற்க வச்சு கால்லாம் வலிக்குது. நம்ம போய் காரில் உட்காருவோம். என்ன நான்வெஜ் ஹோட்டல் கூட்டு போங்க, பிரியாணி வாங்கித்தாங்க. சரிம்மா ஆகட்டும், உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோ. ஐயோ நல்ல மனுஷனா இருக்க ராஜி. நீ கொடுத்து வச்ச கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நானும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சிருக்குமோ என்னமோ. ஏக்கா சும்மா இருங்கக்கா. எனக்கும் தான் வாட்ச் இருக்குதுங்களே, எல்லாம் குரங்குகளா இருக்குங்க.